எங்க வீட்ல இருக்க குட்டி பையன தூக்கிட்டு நாங்க எல்லாரும் திருச்செந்தூர் போன ஸ்டோரி தான் உங்க கூட இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து நாங்க எல்லாரும் ஒரு நார்மலா, ஜாலியா ஒரு கோயிலுக்கு போற மாரி தான் கிளம்பி போனோம். அங்க நாங்க வந்து ஒரு மத்தியானமா ரீச் பண்ணோம். ஒரு 300+ கிலோமீட்டர்ஸ் எங்களுக்கு தஞ்சாவூர்லேருந்து இருந்துச்சு. ஸோ மதியம் ரீச் ஆனதுமே கடல்ல குளிச்சுட்டு, நாழிக்கிணறுல குளிச்சுட்டு, அதுக்கப்புறமா அங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நாங்க போய் ஈவினிங் ஒரு 7:30க்கு போய் லைன்ல நிக்கிற மாரி இருந்துச்சு. நீங்க வயசானவங்க, கால் வலி இருக்கிறவங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து நாழிக்கிணறுல கீழ இறங்காதீங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படி இல்லைன்னா அங்க யாராவது நின்னாங்கன்னா அவங்க கிட்ட ஒரு பாட்டிலோ கப்போ மக்கோ கொடுத்து அதுல இருந்து தண்ணி எடுத்துட்டு வர சொல்லி மேல நின்று தலை குளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்க 7:30க்கு போய் லைன்ல நின்னோம். ஒரு 2.5 இருந்து ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட எங்களுக்கு ஆனிச்சு. சாமி பார்த்துட்டு நல்ல திருப்தியா மனசார சாமி பார்த்துட்டு வந்தோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 to 6 ஹவர்ஸ் நாங்க வந்து அந்த சன்னதிக்குள்ள போற டைம் இருந்துச்சு. எனக்கு அப்போலாம் வெயிட் பண்ண நானு சன்னதிக்குள்ள போனதும் ஒரு பயங்கரமான ஒரு டிவைன் ஃபீல் இருந்துச்சு. அங்க இருந்து எப்படா முருகரை பார்ப்போங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நானும் நிறைய ஹிஸ்டரி எல்லாம் இங்க பார்த்துட்டு தான் கோவிலுக்கு போயிருந்தேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் திருச்செந்தூர் போற ட்ரிப் இது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்படின்னதுமே ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு. அண்ட் அங்க இருக்கும்போது என்னோட ஃபீலிங் வந்து சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. அவ்வளோ டிவைன்ஃபுல்லா இருந்துச்சு. நீங்க இது வரைக்கும் திருச்செந்தூர் போயிருந்தீங்க அப்படின்னா இது ஒரு சைனா எடுத்துட்டு மறுபடியும் போயிட்டு வாங்க. இது வரைக்கும் போனதே இல்லை அப்படின்னா நீங்களும் உடனே கிளம்புங்க. ஏன் நான் சொல்றேன்னா நாங்க திருச்செந்தூர் போகணும்னு பிளான் பண்ண ஒரே வாரத்துல எங்களுக்கு இது நடந்துச்சு. அதுக்கு காரணம் நாங்க போயே ஆகணும்னு எங்க மனசுல அவ்வளோ இன்டென்ஸா அவர்கிட்ட நாங்க கேட்டதுதான். ஸோ வந்து அழகா நாங்க போயிட்டு வந்தோம். ரொம்ப சேஃபா ரொம்ப ரொம்ப டிவைன்ஃபுல்லா அந்த ஹோல் ட்ரிப் இருந்துச்சு எங்களுக்கு. எல்லாமே நாங்க பிளான் பண்ணதை விடவே ரொம்ப நல்லா நடந்த மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்க வந்து தஞ்சாவூர் ரீச் ஆயிட்டோம். ஸோ நீங்க வந்து இப்படிதான் போகணும், இதெல்லாம் பிளான் பண்ணணும்லாம் நாங்க எதுவுமே நினைக்கல. ஸோ நீங்களும் வந்து எந்த கோவில் போறதா இருந்தாலும் சரி, நீங்க எந்த கோவில் போறீங்களோ அவர்கிட்ட நாங்க உங்க கோயிலுக்கு வரணும், நீங்க பாத்துக்கோங்க மத்தத அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறதுக்கான வேலைகளை மட்டும் நீங்க பாருங்க. ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, மத்ததெல்லாம் தானாவே உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது என்னுடைய ஒரு அனுபவத்துல சொல்றேன்னு கூட சொல்லலாம். இந்த ட்ரிப் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றது கூட அவ்வளோ டிவைன்ஃபுல்லா ரொம்ப எமோஷனலா தான் உங்க கூட ஷேர் பண்றேன். ஏன்னா அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்களும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு.